ஒரு லஞ்ச் விலாக் பார்க்கலாமா? அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். காலையில் நேரமாக எந்திரிச்சு தொழுகைலாம் முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ள வரும்போது 6 மணி ஆயிடுச்சு. சரின்னு எங்கள் பாப்பாவுக்கு ஹோம்ஒர்க் நீ பண்ணிகிட்டே இரு, மம்மி உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு வந்து பாலை ஊற்றி அடுப்பில் வந்து வச்சாச்சு. பக்கத்தில் ஒரு அடுப்பு சும்மா இருக்குது. நைட்டு தான் வந்து இட்லி குருமா வந்து வச்சுருந்தோம். ஸோ வந்து அதை சூடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சூடு பண்ண வந்து வச்சாச்சு. இப்போ ஒன்று போடுறேனே, அதுக்கு பேர் என்ன? அச்சு வெல்லம். அச்சு வெல்லம் போட்டு தான் இப்போல்லாம் டீ குடிக்கிறது. பார்த்துக்குங்க. டீ தூள் போட்டு வச்சு டீ வந்து வச்சாச்சு. காலையில் டீ மட்டும் குடிக்கலைனாங்க அந்த அன்னைக்கெல்லாம் மைண்டு குரங்கு மாதிரியே இருக்கும். யார்கிட்டயாவது கத்திக்கிட்டே தலைவலி பிடிச்ச மாதிரி இருக்கும். சரின்னு எங்கள் பாப்பாவுக்கும் ஆற்றி கொஞ்சம் தண்ணியில் வந்து வச்சாச்சு, சீக்கிரமாக ஆறட்டும்னு சொல்லிட்டு. எனக்கும் ஒரு டம்ளர் டீ ஊற்றிட்டு எங்கள் பாப்பாவுக்கும் டீயை ஊற்றிட்டு போய் எங்கள் பாப்பாவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க வந்து போயாச்சு. ஒரு 7:30க்கு மேலே வந்து கிச்சனுக்குள்ளே வந்தால் போதும். ஒரு 1.5 மணி நேரம் நமக்கும் இந்த கிச்சனுக்கு சம்மந்தம் இல்லை. சரியா? டீ குடிச்சிட்டு வரேன். ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயே எங்கள் அம்மா முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டாங்க. சோறும் வந்து வடிச்சு விட்டுட்டாங்க. நமக்கு வந்து பொரியல் செய்யறது மட்டும் தான். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் செய்கிறோம். இந்த வெண்டைக்காய் பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது தயிர் சாப்பாட்டுக்கும் சாம்பார் சாப்பாட்டுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்திட்டு கொஞ்சமாக வந்து கடுகு வந்து சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 5 பல்லு பூண்டு வந்து சேர்த்திட்டு இது லைட்டாக வந்து முறிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து சேர்த்திக்கிறேன். இது லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணதையும் சேர்த்திட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வந்து சேர்த்திக்கலாம். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் தின்னாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு சிம்லேயே வச்சு பெரட்டி வந்து விடணும். அதை ஒரு பக்கம் இருக்கிறதுக்குள்ளேயே சாப்பாடு வந்து கஞ்சி வடிஞ்சிருச்சு. பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு தேவையானது வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி ஓரமாக வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ சாம்பார் வந்து தாளிச்சிடலாம். அந்த பக்கம் வந்து மாற்றிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து வெந்தயம், கொஞ்சோண்டு வந்து சீரகம், கொஞ்சம் வந்து கடுகு இதெல்லாம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த இது இருக்கு இல்லையா, அது என்ன கடுகும் வெந்தயமும் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன். அதுலேருந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்திட்டு இதை அப்படியே சாம்பார்லேருந்து கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பராக மனமாக நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் பொரியலும் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. வெண்டைக்காய் பொரியல் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த தக்காளி அந்த பூண்டு 2 சேரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சரின்னு கொஞ்சமாக வந்து செம்பருத்தி டீயும் சூடாக்கி குடிச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சிடலாம். சாம்பார் இருக்கிறனால வெறும் தோசை மட்டும் ஊற்றியாச்சு. பிள்ளைங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோவும் வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.